நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரி என்கிறான் அல்லாஹ். எதுல எல்லாம் முன்மாதிரி? என்னுடைய லைஃபில் இனி ஒரு முடிவெடுப்போம், இனி என் ஹயாத்தில் எந்த தொழுகையும் கல்லாவாக கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? எல்லாரும் உறுதி எடுங்கள். ஒரு பயான்ல உட்கார்ந்தோம், கேட்டோம், முடிவு செய்துட்டோம். உங்கள் மனைவியர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். என் ஹயாத்தில் எனக்கு நான் பருவம் வந்த பின்னால் ஒரு தொழுகை மிஸ் ஆனது என்று இருக்கக்கூடாது. இளைஞர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரோல் மாடலாக மாறுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள், நபியின் மீது உயிரையே வைத்திருக்கிறோம், அதை காட்டுங்கள். எப்படி? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ஒரு தொழுகையை தன் ஹயாத்தில் விடவில்லை, நானும் அப்படியே. இதில் சிறியவங்க இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, இளைஞர்கள் இருக்கிறீங்க. நம்ம லைஃப்பில் ஒரு கடந்த காலத்தை திரும்பி பார்க்கணும். எத்தனை தொழுகை மிஸ் ஆகிருக்குன்னு பாருங்க, அதை கலா செய்யுங்க. இப்போ கவலைப்படுங்க, உறுதி எடுங்க, இனி என் தொழுகை என் வாழ்க்கையில் மிஸ்ஸே ஆகக்கூடாது. சுபுகு தப்பி போகுதுங்க, அதெல்லாம் தாண்டி பல பேர் மதியம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மகரிபுக்கு தான் வர்றாங்க, அசரும் சேர்ந்து போயிடுது. பயம் வேண்டாமா? அல்லாவின் அச்சம் வேண்டாமா? ரப்புக்கு செய்கிற கடமை இல்லையா? அவனை நான் மறந்தால் கொஞ்சம் திருப்பி போடுங்கள். அவன் நம்மை மறந்தால் நிலை என்ன? அவனை நான் மறக்கிறேன், என்னை அவன் மறந்தால் என் நிலை என்ன? என் முடிவு என்ன? என் பிள்ளைகளின் நிலை என்ன?